இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தானில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கோடை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு மார்க் இருக்குன்னு வச்சுங்க. M2 3. ஸோ இப்போ இந்த 4 மார்க் இருக்குது. இந்த 4 மார்க்கு எனக்கு ஆட் பண்ணி எனக்கு வந்து டோட்டலும் ஆவரேஜும் எனக்கு வந்து வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த 4ஐயும் போட்டுட்டு சம் ஆஃப் டோட்டல்னு ஒரு இது போடுறேன்னு வச்சுங்க. அதில் இப்போ ஆவரேஜ் total by 4. இப்போ நான் சேவ் பண்ணி இந்த ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே டோட்டல் ஆவரேஜ் வந்துருச்சு. இதே நான் வந்து ஒரு மார்க்குக்கு இப்படி பண்ணுறேன். இதே இப்போ ரெண்டாவது இன்னொரு மார்க் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது திரும்பி மார்க் நான் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த லைன்ஸை திரும்ப திரும்ப நான் எழுதிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் திரும்பி போட்டேன்னு வச்சுக்கோங்க. மார்க்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 29 மாறுறேன்னு வச்சுக்கோங்க. திரும்பி இந்த 2 லைன்ஸை நான் திரும்பி இங்கே எழுதணும். ஸோ இதை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் திரும்ப பண்ணுறேன். ஸோ நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு வேல்யூஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ M1 போட்டு ஒரு வேல்யூ போடுறேன். M2ல 1. ஸோ மார்க் 1 2 3 4 நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். ஸோ டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பைத்தான்ட்ட சொல்லி இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேல் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்கிறேன். இதுக்கு ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் போடணும். அது பேர் பெராந்தசிஸ். அடுத்து நீங்கள் கோலன் வச்சிட்டிங்கன்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்ன வேலை செய்யணும் இது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து எதாவது செகண்ட் நம்ம வந்து கால் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் வேலை செய்யலாட்டி வேலை செய்யாது. பாருங்கள், நான் இப்போ ரன் பண்ணால் சேவ் பண்ணல. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு அதை ரன் பண்ணிட்டேன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகாது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண மட்டும் அந்த வேலை வந்து நமக்கு நடக்கும். ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னா ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்து பார்த்தீங்களா, அந்த நேம் வச்சு கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணால் போதுமா? அங்கே வந்து நான் வேல்யூஸ் வந்து 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த 4 வேல்யூஸை நான் இங்கேருந்து அங்கே கொடுக்க போகிறேன். ஸோ நான் அந்த 4 வேல்யூஸ் இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், அதோட வேரியபிள்ஸை. அதே மாதிரி அதுக்கு இங்கே வாங்கிக்கிறேன். அந்த வேல்யூ இங்கே நான் வாங்கிக்கிறேன். இதே வேரியபிள் நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் மாற்றி கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வந்துடும். ரெண்டும் ஒன்று தானே, என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதே இதை காப்பி பண்ணிவிட்டு திரும்பி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் வச்சுங்க.
இப்போ நான் இந்த கேல கால் பண்ணுறப்ப எனக்கு இன்னொரு இதுவும் வரும், ரெண்டாக வரும் எனக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இதை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி வேல்யூஸை பாஸ் பண்ணால் அதை நமக்கான டாஸ்க்கை பண்ணி கொடுத்துரும். திரும்ப திரும்ப நம்ம இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை எழுத வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனை இப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு தான் கால் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணி மேலே போட்டால் எனக்கு எரர் வரும். நமக்கு வந்து எரர் ஜென்ரேட் ஆகும், ஏன்னா கேல் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கால் பண்ணணும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ரிட்டர்னும் பண்ணலாம் நம்ம. ஸோ இங்கே நான் வந்து 2 வேரியபிள் வச்சுக்கிறேன். இங்கே வந்து நான் கால்குலேட் பண்ணிட்டேன் டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் இருக்க ஆவரேஜ் இருக்குது. எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணக்கூடாது, எனக்கு வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்படின்னா ரிட்டர்னு கொடுத்துட்டு இந்த 2 வேலையும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸில் வந்து டோட்டல் இருக்கும் நமக்கு, ஒயில் வந்து ஆவரேஜ் இருக்கும் நமக்கு. எக்ஸ் கமா ஒய்னே போட்டுறேன். இந்த இது நமக்கு இப்போ வேண்டாம். சேவ் பண்ணிட்டு அதை ரன் பண்ணேன். ஸோ பார்த்தீங்களா